வேலைகள். ஒரு வாழ்க்கையிலும் நினைவலைகள் வந்து கொண்டே இருக்கும். அது மகிழ்வை கொடுத்துக் கொண்டே இருக்கும். அதை ஒரு நம்முடைய தினசரி நிகழ்வில் அவரது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நமக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் ஒரு ஆசிரியர், பயிற்றுனர். இவர் நம் தளத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு மாதம் நம் கொடுக்கும் தலைப்பில் அவரது பங்களிப்பை மிக அழகாக கொடுத்து செல்வார். புகைப்படம் மூலம் பல விஷயத்தை வெளியே அந்த தலைப்பை ஒட்டி கொடுப்பார். புகைப்படமும் நினைவலைகளும் கண்டிப்பாக மிக தொடர்பு கொண்டவை. இன்று இவரது கருத்தோட்டம் மிக அழகாக புகைப்படத்துடன் இருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் நம் தளத்தை இன்றைய பயிற்றுனர் பயன்மரம் செங்குட்டுவன் அவரிடம் ஒப்படைக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தலைப்பிலே மகிழ்ச்சி தான். எப்படிதான் தேர்ந்தெடுக்கிறீங்களோ தெரியல. ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ ஒரு அற்புதமா அழகான ஒரு தலைப்பு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. பொதுவா நாம எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே 2 விஷயம்தான் மேலோங்கி நிற்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒன்று நிறைவு, இன்னொன்று மகிழ்ச்சி. பசி எடுக்குது, சாப்பிட்றோம், நமக்கு ஒரு நிறைவு கிடைச்சிருது. அதே மாதிரி ஹியூமன் டெண்டன்சியே ப்ளஷர் சீக்கிங் நேச்சர் தான். மகிழ்ச்சியை நோக்கி ஓடுறது. மகிழ்ச்சி இது எங்க இருந்துச்சுன்னு பார்க்கும்பொழுது சந்தேகமே இல்லாம நம்மளுடைய பாலப்பருவம், குமார பருவம் தான். சைல்ட்ஹுட், பாய்ஹுட், கேர்ள்ஹுட், இந்த பருவத்துல தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறோம். என்னுடைய மகிழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மழலை பருவம் தான். எங்க வீடு ஆற்றங்கரையில் அமைஞ்ச ஒரு வீடு. சின்ன ஆறு தான், ஒரு 20 அடி தான் இருக்கும் அந்த ஆற்றோட அகலமே. அதை வாய்க்காலும் கூட வச்சுக்கலாம், கழுமலை வாய்க்கால்னு பேர், சீர்காழியில். அதில் எங்கள் தாத்தா ஒரு சின்னதாக மரப்பாலம் போட்டிருப்பாரு. அதில் தான் நாங்கள் சைக்கிள் தள்ளிட்டு வருவோம், நடந்து வருவோம், எல்லாமே அதில் தான் வரும். அதுக்கு மேலெலாம் ஓட முடியாது. அப்போல்லாம் இந்த கேமரா, ஃபோனு, செல்ஃபோன்லாம் இல்லாததுனால ஃபோட்டோலாம் எடுத்து வைக்க முடியல. ஆனால் அப்படியே ஆழமாக என் மைண்டில் பதிஞ்சிருக்குது. இந்த கழுமலை ஆறுல சின்ன பாலத்தில் நாங்கள் உள்ளார வீட்டில் என்டர் ஆகும். வீடு கூரை வீடு தான், மண் தரை தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வாசலில் ஒரு கிணறு இருக்கும். எய்த்தாப்பில் ஒரு 10 வயல், 10 மா வயல் இருக்கும். ஒரு 40 தென்னை மரம் இருக்கும். 2 மாமரம், 2 நெல்லி மரம் இருக்கும். ஒரு இலந்த மரம், அத்தி மரம். இதெல்லாம் அப்படி ஆழமா மனசுல பதிஞ்சிருக்கு. அந்த இடம் அப்படி எனக்கு ஆழமா மனசுல பதிஞ்சிருக்குது. காலம்புற எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல எல்லாம் இழந்த பழம் தெருவில் உள்ளவங்கலாம் வந்து பொறுக்கிட்டு இருப்பாங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி. எங்கள் தாத்தா யாரையும் எதுவுமே சொல்ல மாட்டார், எல்லாம் பொறுக்கிட்டு போவாங்க. அந்த பெரிய கிணறு வெட்டி வச்சிருப்பாரு எங்கள் தாத்தா. அதுல இருந்தால் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. எல்லாருக்கும், தெருவில் உள்ளவங்க எல்லாருக்கும் தண்ணி நம்ம வீட்டு கிணத்துல இருந்தான் போகும். எல்லாரும் காலம்புறையே வந்து அந்த அதுக்குன்னு தனியா வாளி, அது வேற எதுக்கும் புழங்க மாட்டாங்க. புழங்குறதுலாம் அவ்வளோ அற்புதமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அது மாதிரி எல்லாரும் அனுபவிச்சிருக்கீங்க இளமை பருவத்துல, அதாவது குழந்தை பருவத்துல மார்கழி மாசத்து பாட்டு. அதாவது வீட்டில் வந்து ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு டியூப் லைட்டு, அடுப்பாறையில் ஒரு லைட்டு, வெளியில் ஒரு லைட், அவ்வளோதான். மொத்தமே எங்கள் வீட்டில் ஃபேன்லாம் கிடையாது. ஒரு ரேடியோ, கரண்ட்டில் ஓடுற ரேடியோ, இவ்வளோதான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இவ்வளோதான். அப்போ என்ன ஆகும், பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் கோயிலில் பாட்டு பாடும் பாருங்க. ஆடாடா, காலம்புரை எந்திரிச்சோன்னே அந்த மறுபடி மாதத்தில் ஒரு 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் வந்து அந்த பாட்டு கேட்கும் பாருங்க. அந்த பாட்டெலாம் இன்னும் அப்படியே மனசில் நிற்குது எல்லாமே. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்குங்கிற அந்த சூளமங்கலம் பாட்டு
இன்னும் அப்படியே எதிரொலிச்சுட்டே இருக்குது. என் காதுல எதிரொலிச்சுட்டு இருக்குது. எல்லா பாட்டும் மருதமலை, மாமலையே, முருகையா இதெல்லாம் அப்படியே நினைவலைகள் தான். அழகான ஒரு நினைவலைகள். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணங்களா இருக்குது. அப்படியே அந்த வயலுக்கு பக்கத்துல ட்ரெயின் போகும். சீர்காழி ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி. ட்ரெயின் போகுங்க. எல்லா ட்ரெயினையும் எண்ணிட்டு இருப்பேன். பெட்டிலாம் எண்ணிட்டே இருப்பேன். அந்த வயல்ல உட்காந்துட்டு அந்த தென்னை மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு வரப்புல வாய்க்காலில் கன்னி வாய்க்கால்னு ஒன்று இருக்கும். அதில் உட்காந்துட்டு எண்ணிட்டே இருப்பேன். குட்ஸ் வண்டி போகிறது, திருப்பதி எக்ஸ்பிரஸ், இது ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். ராமேஸ்வரம் நைட்டில் தான் வரும். அது சத்தமே பயங்கரமாக இருக்கும். நாகப்பட்டினம் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் வந்துட்டு சத்தம் ராத்திரியில் பயங்கரமாக இருக்கும். அந்த நேரத்தில் போகிறது மற்றெல்லாம் இந்த வண்டி தான், கறி வண்டி தான். கறி வண்டியில் ஊன்னு அந்த சவுண்டு ஆடாடா அருமையான ஒரு விஷயங்க. 4:30 மணிக்கெலாம் எங்கள் தாத்தா என்னை எழுப்பி விட்டுருவார். எதுக்கு? பால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான். அவரும் 3:30 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவார். டீ கடைக்கு போய் பால் வச்சுட்டு வரிசையில் 3 கடைக்கு போய் டீ கடையில் போய் பால் கொண்டு போய் வச்சுட்டு சைக்கிள் தள்ளிட்டே போவோம். சைக்கிள் தான் ஓட்ட தெரியாது, பார் தான் ஓட்ட தெரியும். பால் அழகாக மாட்டிட்டு கூடையில் வச்சு மாட்டி தள்ளிட்டே போய் கொடுத்துட்டு வருவாங்க காலமுறையில். பால், தயிர், வெண்ணெய், நெய் எதுவுமே நான் காசு கொடுத்து வாங்கினதே கிடையாது. குடி தண்ணி அதான் அடி பைப் இருக்குது. கிணத்துக்கு ஊருக்கே தான் சப்ளை பண்ணுறதுக்கு கிணறு வச்சுருக்குறோம். கரண்ட் பில்லு 2 ரூபா தாங்க வரும். 2 மாதத்துக்கு 2 ரூபா தான் வரும். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் இல்லையே. வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்ஸி எதுவுமே தான் கிடையாது. எல்லாம் தான் கையில் அம்பிகளில் போட்டு ஆட்டுவாங்க. அந்த குடக்கல்ல போட்டு ஆட்டுறது எங்கள் பாட்டி அழகாக தோசை ஊற்றி கொடுப்பாங்க. அந்த இட்லி கடை பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. பெரிய ஆட்டுகளில் போட்டு எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் வந்து 13 பேர் 14 பேர் எல்லாருக்கும் டெய்லி அரைச்சி இந்த தோசை, இட்லி எல்லாம் ஊற்றி கொடுக்குறது. ஏன்னா வாரத்தில் வந்து பெரும்பாலும் வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் தான் இட்லி தோசை தான் பார்ப்பாங்க. மற்ற நாளில் கஞ்சி தான், பழையது தான். இந்த அம்மியில் போட்டு அரைச்சி கொடுத்துருவாங்க அழகா. நான் டிபெண்ட் பண்ணவே இல்லை. இபியை வந்து டிபெண்ட் பண்ணவே இல்லை நாங்கள். கரண்ட் இருந்தால் நல்லது, கரண்ட் இல்லைன்னா ரொம்ப நல்லது. அதான் ஃபேன் கிடையாது, திறந்து வச்சுருவோம் எல்லாத்தையும். கதவு நல்லா இருக்கும், நல்லா காற்று வரும். நெல், பயிர், உளுந்து இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினதே கிடையாது. பல்பொடி தான், சாம்பல் தான் போட்டு விளக்குறது. மாங்காய்லாம் காசு கொடுத்து வாங்கினதே கிடையாது. நெல்லி, செம்பருத்தி பூ ஆரம்ப பறிச்சு வந்து சாமிக்கு வைக்கிறது, நந்தியாகட்டை அழகாக இருக்குங்க. இழந்த பழம் எனக்கு தெரியல, அப்போ அதோட அருமெல்லாம் தெரியல. அத்தி பழம்லாம் பறித்து சாப்பிடுவோம். புளியெல்லாம் வாங்கினதே கிடையாது காசு கொடுத்து. தேங்காய் இங்கே ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்த பிறகு எங்கள் அம்மா போய் தேங்காய் வாங்கிட்டு வராங்கிறாங்க. என்னது தேங்காய் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு கேட்குறேன். ஆச்சரியப்பட்டு போய் கேட்குறேன். போய் பார்த்தா தேங்காய் பத்தை 1/4 ரூபா அப்படின்னாங்க. அது 25 பைசு. என்னடா அது, காசு கொடுத்து தேங்காய் வாங்கணுமா இங்கே? எனக்கு அப்படியே இதாக போய்ட்டு ஷாக்காக போய்ட்டு, என்ன இதுக்கு தேங்காய் காசு கொடுத்து வாங்கணும் பார்த்தா, இல்லை நம்ம வீட்டில் மரம் இல்லை, இங்கே வந்துட்டோம்ல மரம் இல்லையன்ட்டு. தேங்காய் எண்ணெயெல்லாம் காசு கொடுத்தோம் இல்லை, வீட்டில் ஆட்டி விடுவோம். பீக்கங்காய், சீசனபிள் இந்த ஆடி மாதம் போடுறது, சுரைக்காய், பரங்கிக்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். குழந்தை பருவங்கிறது தான் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பருவம். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். குழந்தைகள்கிட்ட இருக்கிறத வந்து அந்த அன்பு, அந்த ஒரு மகிழ்ச்சி, உற்சாகம், குழந்தை அதாவது ஒரு இதில் பைபிள் வசனமே ஒன்று வரும். நீங்கள் குழந்தைகளைப் போல இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னுடைய மகள் தான். இங்கே இருக்கிற 2மே பேத்திங்க, ஏதாவது சகலருடைய பேத்திங்க, பேரன் பேத்தி. அந்த ஹாப்பினஸை பாருங்களேன். பார்த்த உடனே ஒடியாந்துட்டான் ஏறி 2மே, பேத்தியும் பேரனும். எல்லாருக்கும் தெரியுதுல்ல? கிளியரா இருக்கு சார். தெரியுதுங்க ஐயா, தெரியுது. உங்க சாயலும் தெரியுது, உங்களுடைய பிள்ளைகளோட சாயலும் தெரியுது. என்னுடைய பெரிய மகள் இது 2ம் என்னுடைய பேர் சொன்னீங்களே, பாப்பா பேர் சொன்னீங்க. அதே தான். அந்த ஹாப்பினஸை பாருங்க, வேற எதுவுமே கிடையாது, ஹாப்பினஸ் தான். எந்த ஒரு பொருளை வந்து வச்சுதான் ஹாப்பினஸா இருக்கிறது அந்த குழந்தைகளோட இல்லை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நம்ம காலகட்டம் எப்படி இருக்குதுனாக்கா, பணத்தை நோக்கிய பயணமாவே இருக்குது. முழுக்க 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 பணத்தை நோக்கிய பயணம். எதுக்காக போடுறோம், எதுக்காக ஓடுறோன்னே தெரியல, எதை நோக்கி ஓடுறோன்னே தெரியல. பணம் 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 ஓடி வாழ்க்கையை நம்ம ரொம்ப தொலைச்சிட்டதா தோணுது. உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல். இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கான்ட்ரவர்சி எதனால வருதுன்னு பார்க்கும்போது,
சரியா பேசிக்காதனாலதான் வருதுன்னு எனக்கு ஒரு தோற்றம். பாருங்க, நண்பர்களோட மன வருத்தம், உறவினர்களோட அதாவது நம்முடைய ஹாப்பினஸை எது கொள்ளுதுன்னு பார்க்கும்பொழுது இந்த மன வருத்தம் தான். மன வருத்தம் ஆப்போசிட் தானே. மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் வந்து மன வருத்தம். மகிழ்ச்சிக்கு வருத்தம். இந்த வருத்தம் எதனால ஏற்படுதுன்னு பாருங்களேன். பண பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வந்து முக்கியத்துவம் கொடுக்கலையே. பெரும்பாலும் நமக்கு வந்து வருத்தம் ஏற்படும்னா, நமக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நாம தானே. அதுக்கு எதுக்கு போய் நம்ம போய் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு என்ன. அப்ப என்ன செய்ய, அப்புறம் வந்து கான்ட்ரவர்சி ஏற்படுது பார்த்தீங்கன்னாக்கா, சரியா பேசிக்காம இருக்கிறது தான். வள்ளுவர் அழகா சொல்லுவார், இலைதாக முள்மரம் கொய்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து அப்படிங்கிறார். சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வருதா, அது பேசி தீர்த்தணுங்கிறார். கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரே வரியில சொல்லிட்டு போயிட்டார், 1.5 வரியில சொல்லிட்டு போயிட்டார், 1.5 வரியில சொல்லிட்டு போயிட்டார், 7 வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார். இலைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. அதாவது பிரச்சனை சின்னதா இருக்கும்போது பேசி முடிச்சுக்க, அதை வளர விடாத. சின்ன முள் மரத்தை வந்து செடியோ சின்னதா இருக்கும்போது பிடுங்கி விட்டுறணும், இல்லைனாக்கா பெருசாயிடுச்சுன்னா அது கையை வந்து குத்தும் அப்படிங்கிறத அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, கொடுக்கறது, கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடிக்கிய சுற்றத்தால் சுற்றப்படுங்கிறார் வள்ளுவர். கொடுக்கறதுனாக்கா காசு பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய அறிவுரையை, நம்முடைய நான் இருக்கிறோம், அந்த கோமாளி படத்துல சொல்ற மாதிரி நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த 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 தைரியத்தை கொடுக்கறது, அந்த ஹாப்பினஸ். நம்ம கூட இருக்கிறதே ஹாப்பினஸ் தான். நான் வந்து பெரிய சொத்தா நினைக்கிறது எதுன்னு பார்க்கும்போது, என்னுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் தான் நான் பெரிய சொத்தா பாவிக்கிறேன். அதனாலதான் வந்து எனக்கு ஈகோலாம் கிடையவே கிடையாது. தற்பெருமை, தற்புகழ்ச்சி கிடையவே கிடையாது. விட்டு கொடுத்துருவேன். போய் தொழில் போ, என்னத்தை எடுத்துட்டு போறோம். அதாவது விளையாட கூட சொல்றது, சூடு சொரண ரோசமான எல்லாத்தையும் விட்டுறது. எதுக்கு வாழ்றது ஒரு வாழ்க்கை, என்ன அடுத்த பிறவி இருக்கா இல்லையான்னு தெரியாது. எனக்கு 51 வயசு முடிஞ்சிருச்சு. 51 வயசு முடிஞ்சு இப்ப 52 வயசு நடக்குது. ஆமா. என்னத்த எத்தனை வருஷம் இன்னும் வாழ போறோம்னு தெரியல. இருக்கிற வரைக்கும் என்ஜாய், மகிழ்ச்சி. அதுக்காக அளவோட, கட்டுப்பாட்டோட, அதெல்லாம் அந்த டிசிப்ளினோட இருந்துட்டு, மன மகிழ்ச்சியோட எல்லாரோடையும் பழகிட்டு, நம்முடைய நேரத்தை கொடுத்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்கணுங்கிற முடிவு எனக்கு எப்ப ஏற்படுதுனாக்கா, இந்த இந்த நிகழ்ச்சியில தான் எனக்கு ஏற்பட்டது. என்னுடைய வாழ்க்கையோட தேடல் என்ன அப்படிங்கிறத நான் இந்த நிகழ்ச்சியில தான் நான் கத்துக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது இந்த ஒரு நிகழ்ச்சி தான். ஜேசி சார்பா சுயமே 2015 ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க. 3 நாள் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் அட் கொடைக்கானல். அப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது ஆகஸ்ட் மாதம் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு நடந்தது. நான் அதில் வந்து பணம் கட்டி பங்கேற்பாளராக போயிருந்தேன். அங்கே ஒரு ட்ரெயினர் தான் எனக்கு வந்து ஐ ஓப்பனிங் பண்ணி விட்டார். 3 நாளும் பர்பஸ் ஆஃப் லைஃப் ஓடிட்டு இருந்துச்சு. என்னுடைய குடும்பம், என்னுடைய படிப்பு அப்படிங்கிற பற்றிலாம் பேசிட்டு, லாஸ்ட் ஹவர் நம்முடைய பர்பஸ் ஆஃப் லைஃப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டாருங்க எனக்கு. ஒரு இந்த நிறைய பேர் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரியான ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஒரு 20 பாயிண்ட்ஸ் எழுதினாருங்க, எழுதி கையில் கொடுத்துட்டாருங்க. வேறு எதாவது வேணாலும் எழுதிக்க சொல்லிட்டார். பணம், புகழ், பேர், அந்தஸ்து, மரியாதை, படிப்பு, குழந்தை, இதை மாதிரி சொல்லி போட்டிங்கனாக்கா வீடு, இந்த மாதிரி போட்டுட்டார். எத்தனை 20 எழுதிட்டாருங்க. இதை வந்து என்ன செய்ய சொன்னார்னா, இது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய 10 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பாக்கி 10 அடிச்சிட சொல்லிட்டார். அது வேணான்னு முடிவு பண்ணுங்கன்ட்டார். ஒரு 10 அடிச்சிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடிச்சேன்னு வச்சுங்களேன். அது அடிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, எது தேவைங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு. திருப்பி என்ன பண்ணாரு, இதுலேருந்து ஒரு 5 செலக்ட் பண்ணுங்கன்ட்டார். 5. ஆமா, 10 வந்து 5 ஆயிடுச்சு. அதுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு, எது முக்கியம் அப்படின்னு செலக்ட் பண்றதுக்கு
5 நிமிஷம் ஆயிடுச்சு. எதடா இதை விடலாமா அதை விடலாமா, ஐயோ எல்லாமே தேவை மாதிரி இருக்கே, இதை எதை விடுறது, எதை எடுத்துக்கிறது அப்படின்ட்டு சரின்னு ஒரு 5 செலக்ட் பண்ண சொல்லிட்டாரு. 5 செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணாருன்னா, இந்த 5ல் 1 மட்டும் அடிங்க அப்படின்றாரு. வேண்டாம் அப்படின்னு விட்டுருங்க அப்படின்னாரு. லைஃபோட நோக்கத்தில் அந்த 1 விட்டுருங்க அப்படின்ட்டாரு. ஏதாவது ஒன்று அப்படின்னாக்கா அந்த 1 எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா போயிட்டு சரின்னு ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி எப்பா இது தேவையில்லை அப்படின்னு 1 மட்டும் எடுத்துட்டேன். பாக்கி 4 இருந்தது. அடுத்து என்ன பண்ண சொன்னாரு, ஒரு 4 இருந்துச்சு, அதுல நீங்க 2 எடுத்துருங்க அப்படின்ட்டாரு. 2 வேணான்னு சொல்லுங்கன்ட்டாரு. முடியவே இல்லை, அந்த 4ல இருந்து 2 எடுக்கவே முடியவே இல்லை. வந்து வீடு, பணம் அப்படின்னு போட்டிருக்காதுல, அந்தஸ்து, மகிழ்ச்சி அப்படின்னு போட்டு 4 போட்டு வச்சிருக்கேன். 2 எடுங்கன்ட்டாரு. இந்த 4ல இருந்து எதை எடுக்கிறதுனே தெரியல. சரின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு எடுத்துட்டேன். இருக்கிற வீடை வச்சு பார்த்துப்போம், புதுசாக வீடு கட்ட வேணான்ட்டு. அந்தஸ்து எடுத்துட்டேன், அது ஆல்ரெடி இருக்கு, விட்டுட்டேன். இப்போ அடுத்த ஆப்ஷன் பணம், மகிழ்ச்சி, இது 2 தான் இருந்தது. இதுல ஏதாவது ஒண்ணு எடுங்கன்னு இருப்பாருங்க கடைசியா. எதை எடுக்கிறதுனே தெரியல. பணம் இருந்தா தானே மகிழ்ச்சி இருக்க முடியும்னு சொல்லிட்டு, சரி என்னன்னா ஆயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு மகிழ்ச்சின்ட்டு எடுத்தேன். அப்பதான் புரிஞ்சது, எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது மகிழ்ச்சி தானே. நம்ம வந்து ஏன் வந்து ஒரு பொருள், வந்து பதவி, இதெல்லாம் போட்டு தேடிக்கிட்டு, நமக்கு வந்து தேவை மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாவே இருப்போம், மற்றெல்லாம் தானா வந்துடும்னு முடிவு பண்ணிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் வாழ்க்கையோட நோக்கமே. அப்பா எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறோம் பாருங்க அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லா விஷயத்துலயுமே. அதுக்காக சிரிச்சுட்டே இருக்கலாம் இல்ல. நம்ம ஆர் ரங்கராஜனுடைய வரிகள், எக்ஸைட்டட் டு பி அலைவ், அதாவது அன்போஸ்டட் லெட்டர்ல வரக்கூடிய வார்த்தை அது. எக்ஸைட்டட் டு பி அலைவ், மகிழ்ச்சியா உயிரோட இருக்கிறதுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது. அடாடா இவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க, இந்த ஒரு வார்த்தை. அதை நான் ரொம்ப நாள் அதான் வச்சிருந்தேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இலங்கை வானொலி கேட்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை, அதாவது கொழும்பு சர்வதேச கூட்டு ஸ்தாபனத்தின் தமிழ் சேவை அப்படிம்பாங்க. ராஜா, அழகான அப்துல் ஹமீத், இந்த வரியெல்லாம் அந்த அப்படியே அழகா இருக்கும். அதை கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கும். அப்புறம் டிவி வந்த பிறகு என்ன பார்த்தோம், 8:30 மணிக்கு நியூஸ் வாசிக்கிறது, சோபனா ரவி நியூஸ் வாசிக்கிறது, அந்த மியூசிக் டிடி நியூஸ்ன்னு அந்த மியூசிக் வருது, அதே கேட்கறதே ஒரு ஜாலியா இருக்கும். பட்டுக்கோட்டை பிரபாகருடைய நாவல், சுபாவுடைய நாவல், சுஜாதாவோட நாவல், ராணி காமிக்ஸ். ராணி காமிக்ஸ் படிக்க எப்படா அடுத்த வாரம் வரும்னு பார்த்து பார்த்து வாங்குவோம். சினிமா பாட்டை கேட்டாக்கா பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் பாருங்க. சிலது பார்த்தா ஹாப்பியா இருக்கும், சில பாட்டை கேட்டாக்கா வருத்தமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய பாட்டை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கிறது. இப்ப இதுல ஒரு வரி நான் சொன்ன பாருங்க, அதாவது என்னுடைய மிகப்பெரிய ஒரு பலமே என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், என்னுடைய சக பணியாளர்கள். இவங்க தான் வந்து, இவங்க கூட இருக்கிறது தான் நான் ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்ணுவேன். அதாவது அவங்கள ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிறது, சுத்தி உள்ளவங்கள. அது மாதிரி இப்ப சொன்ன பாருங்க, வந்து இந்த ஈகோ பார்க்காம, எதுக்கு போ, முதல்ல நானே பேசி விடுவேன், மன்னிப்பு கேட்டுருவேன், ஏதாவது தவறுனா மன்னிச்சிருங்க அப்படி. பெரும்பாலும் அப்படி ஒரு சூழல்லாம் ஏற்படாது. மன்னிச்சுன்னு சொல்லுவேன், நானே போய் பேசிடுவேன். அவங்க அப்படியே முறைச்சு நின்னா கூட நானே போய் பேசிடுவேன் என்னன்ட்டு. ஏன்னா எதுக்கு, அந்த ஒரு வரி சொல்லுவார் பாரதிராஜா, ஒரு படத்துல ஒரு வரி சொல்லுவாரு, நம்ம வீட்டு பிள்ளை படத்துல, சொந்தத்துக்கிட்ட தோத்து போகணும்னு நினைக்கிறவன யாராலையும் ஜெயிக்க முடியாதும்பாரு. அதை வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுறது. எல்லாமே ஹாப்பி தானே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு படத்துல, மெய்யழகன் போன வருஷம் வந்த படத்துல, இந்த ஊருக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பான் அரங்கசாமி. அப்ப அந்த கார்த்தி சொல்லுவாரு, அத்தான் எனக்காக அந்த 4 பேரும் மன்னிச்சிருங்க தான் சொல்லிட்டு ராத்திரி சொல்லுவாரு. இந்த 4 பேருக்காக நான் வராம இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தோன்னே, இந்த 4 பேரை மன்னிச்சிருங்க அப்படிம்பாரு. மன்னிப்பு தான் மிகப்பெரிய ஒரு வெகுமதி. நாம எதிராளிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெகுமதியே மன்னிப்பு தான். மன்னிச்சிரு, வாழ்க வரும்போது வாழ்த்திடுறது. சார் என்ன சார் பண்றது, நமக்கு வந்து ஹாப்பியா இருக்கிற மாதிரியான ஒரு சூழலே இருக்க மாட்டேங்குது சார், நமக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுது சார்
ட்ரிகர் ஆகிட்டுன்னா என்னது, கோபம் தலைக்கு ஏறிடுது, கவலை வந்துடுது. இதெல்லாம் மகிழ்ச்சியோட எதிரிகள் தானே. கோபம், கவலை, வெறுப்பு, விரக்தி, இது எல்லாமே மகிழ்ச்சியோடைய விரோதிகள் தானே. அப்போ இந்த கோபம் எப்போ ட்ரிகர் ஆகுதுன்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு பாயிண்ட், ஒரு நபர் ட்ரிகர் ஆகும். ஒரு நபரை பார்த்தாலே கோபம் வந்துடும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு நிகழ்வு, ஏதாவது ஒரு பேச்சு, மற்றவங்களுடைய ஒரு வார்த்தை நம்மளை ரொம்ப காயப்படுத்தும். நான் ஃபாலோ பண்ற ஒரு டெக்னிக்கு, அப்படியே அமைதியா உட்காந்து வாழ்க வளமுடன் வாழ்த்திடுறது. போ, என் சகல ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க 2-3 பேருக்கு பணம் கொடுத்துட்டார். பல லட்சம் பணம் கொடுத்துட்டார். பணம் கொடுத்துட்டு வரவே இல்லை. பல வருஷம் ஆகியும் வரவே இல்லை. ஒரு நட்புக்காக கொடுத்தாரு, வட்டி கூட இல்லை, நட்புக்காக கொடுத்தது, தரவே இல்லை. இவர் கேட்டு பார்த்து, என்னடா இது பாதிக்குது அப்படின்ட்டு. அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேங்க. கோயிலாக போய் அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டாருங்க. அவங்களுக்கு நல்ல சூழல் வரணும், நண்பர்களுக்கு வந்து நல்ல சூழல் வரணும், என் பணத்தை கொடுக்கறதுக்கான சூழல் வரணும்னு சொல்லிட்டு போய் வாக்குவாதம் ஆகி சண்டை போடவே இல்லைங்க. என்ன ஒரு மகிழ்ச்சி பாருங்க, என்ன ஒரு மேஜிக் பாருங்க. இவர் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்ச 11 வாரத்துல 2 பேரும், இந்த 3 பேரும் கொண்டு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க, செட்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது ஒரு என்ன அலைகள், நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை, இல்லை சூழல். அவர் வாழ்த்து அந்த ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். என்னன்னா, எதிரியா இருந்தா கூட, நண்பராக இருந்தா கூட, ஒரு சூழல் வரும்பொழுது அவங்கள வாழ்த்திடுறது அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு. நட்பும் மெயின்டைன் ஆயிடுச்சு. அது மாதிரி பாத்தீங்கன்னா, எது வந்து ஹாப்பினஸை கொடுக்குதுன்னு பார்த்து நம்மளுடைய ஹாப்பினஸ் எது கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம்னாக்கா பண்ணிடுறோம். ஆனா பெரும்பாலும் நம்முடைய சந்தோஷத்தை எது கெடுக்குதுனாக்கா, அதை இருக்கு பாருங்க. இது வந்து திருவாரூர்ல ஒரு ஃபேமஸான துணி கடையில் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. நண்பர்கள் வந்தா பேசிட்டு இருக்கிறதால வேலை என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. 3 பேர்ல 6 ஆளுக்கு ஒரு செல்லை வச்சு நோண்டிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் எங்க மகிழ்ச்சி கிடைக்கும்? அப்ப மகிழ்ச்சி எதை தேடுறான்னா, ரீல்ஸ்ல போய் தேடுறான், இணையத்துல போய் தேடுறான் மகிழ்ச்சியை. அப்ப அங்கெல்லாம் போய் மகிழ்ச்சியே இருக்காது. மகிழ்ச்சிங்கிறது மனசுல தான் இருக்குது. இப்ப சந்தோஷமான இருக்கக்கூடியது உறவினர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதுங்க மகிழ்ச்சி. அதை விட என்னங்க வேணும்? பிள்ளைகள்கிட்ட பேசுறது, அதாவது என்ன சொன்னாங்க, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர். குறுகரு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் உழன்றும் மயக்குற மக்கள் இல்லிலோருக்கு பயக்குற இல்லை தம் வாழ்நாளை சொல்லுது புறநானூற்று வரிகள்ல. பிள்ளைங்களோட கொஞ்சம் அம்மா உட்காந்து டிவியை பார்த்துட்டு அந்த பிள்ளைகளையும் செல்ல கொடுத்து விட்டுறது. போ, ஆனா அடம் பிடிச்சி செல்ல கொடுத்து விட்டுறது. இது என்ன ஒரு ஹாப்பினஸ்? அது அப்ப என்ன ஆகும், அந்த பிள்ளை ஹாப்பினஸ் வந்து எங்க தேடுதுனாக்கா செல்லுல தான் போய் தேடுது. அப்ப எங்க போய் செல்லுல வந்து ஹாப்பினஸ் இருக்கானா? கிடையவே கிடையாது. நீங்க வந்து பிசிக்கலா நேருக்கு நேரா உட்காந்துட்டு கிடைக்கிற மகிழ்ச்சிங்கிறதே வேற. ரயில் ஸ்நேகிதன் கூட சொல்லுவாங்க பாருங்க. அத ஏன் உட்காந்து பேசுறேன்? ஏன்னா அந்த காலத்துல ரயில் ஸ்நேகிதம் இருந்துச்சு. என்ன காரணம்னாக்கா அந்த செல்லு இல்லை. இப்ப செல்லு இருக்கிறதுனால ரயில் ஸ்நேகிதங்கிறது ஒரு வார்த்தையே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா நம்ம யாரையும் பேசுறதே இல்லையே. வந்தோடனே போய் உட்காந்துடுறோம், ட்ரெயின்ல செல்ல எடுத்து போவோம், முடிஞ்சு போச்சு. பக்கத்துல இருந்து ரசிக்கிறது கூட இல்லை. லைஃப் இஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். பெரும்பாலும் நம்ம கவலை எதுக்காக வருதுனாக்கா, பழசை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. ஐயோ இப்படி நடந்து போச்சு, இப்படி ஆகி போச்சு, இப்படி அதை விட்டு தள்ளி விட்டுறது. அப்புறம் அடுத்தது கவலை, எதிர்காலத்துடைய கவலை, பயம். இதுதான் நம்முடைய மகிழ்ச்சியை கொள்றதுக்கான ஒரு வழி. அது என்னன்னா, நம்ம என்னன்னா, அடுத்து என்ன ஆகுமோ, அடுத்து என்ன நடக்குமோ, இதான் நடந்துட்டு போகுது, கடவுள்கிட்ட பிடிச்சிருவோம், திட்டமிடல், சரியான திட்டமிடல் கொடுத்துருவோம், முடிஞ்சு போச்சு, அழகா. அதாங்க பாஸ்ட் டென்ஸ் ஓடி முடிஞ்சிருச்சு. ஃபியூச்சர் டென்ஸ் அது தெரியாது எப்படி இருக்குன்ட்டு, புதிர், புரியாத புதிர். இப்ப இந்த கணம், இந்த நிமிடம், இந்த நொடி நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது லிவ் இன் பிரசன்ட். நிகழ்காலத்துல வாழப்படுறது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமே தானே, நிகழ்காலத்துல வாழக்கூடியது. இப்ப இருக்கிறது பிரசன்ட். அதனால பிரசன்ட்னால கிஃப்ட். இப்ப இருக்கிறதா கிஃப்ட்டுங்க. சொந்த பந்தம், அப்பா அம்மா. எனக்கு அம்மாவோட அருமை எங்க அம்மா இறந்து போன பிறகுதான் தெரிஞ்சது. அடாடா, இத்தனை நாளா இத்தனை வருஷமா திட்டிகிட்டே இருந்துட்டோமே அம்மாவை. எங்க அம்மா வந்து நல்ல படிப்பாளி தான், ஆசிரியர் தான். ஆனா வந்து அவங்க வந்து அறிவு வயப்பட்டு போகவே மாட்டாங்க, அன்பு வயப்பட்டு தான் போவாங்க.
ஒரு இன்டர்வியூக்கு போறேன், ஏன்டா மழையில அப்படி நனைஞ்சிட்டு போறேங்கிறாங்க. முக்கியமான இன்டர்வியூ, லைஃப் டேர்னிங் இன்டர்வியூ. அப்போ கூட மைண்ட்ல வந்து என்னுடைய நலன் தான் இருந்ததை ஒழிய அறிவு வயப்பட்டு போகாது. அவங்க இறந்து போன பிறகுதான் அம்மா நம்ம மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். இன்னைக்கு டெய்லி போய் போட்டோ முன்னாடி அழுதுட்டு இருக்கிறேன். என்ன ஆச்சு? அப்பதான் எனக்கு ஒரு ஞான உதயம் பட்டுது. எங்க அம்மா இறந்த பிறகுதான் ஞானம் வருது. இத்தனை வருஷமா விட்டுட்டோமே அம்மாவை, இருக்கும்போது அருமை தெரியலையே அப்படின்ட்டு இருக்கிற அப்பாவை நல்லா பார்த்துட்டு இருக்கேன், சந்தோஷமா வச்சுட்டு இருக்கேன். எங்க அப்பா என்ன சொன்னாலும் கேட்டுருவேன். போ, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அது என்ன சொன்னாலும் கேட்டுருது போ. பிள்ளைங்க வந்து என்னுடைய மகள்கள் 2 பேரும் என் மேல வச்சிருக்கிற பாசம், இதை நான் உணர்றது, ரொம்ப உணர்றது, சந்தோஷமா கிஃப்டா ஃபீல் பண்றது. என்னுடைய மனைவி, என் மனைவி என் மீது காட்டக்கூடிய அன்பு, என்னுடைய உறவினர்கள் என் மீது காட்டக்கூடிய பாசம், என்னுடைய சக பணியாளர்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அன்பு, இதை தான் நான் ரொம்ப பலமா நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சோடனே ஹாப்பி தான். இந்த நாளை எனக்கு கொடுத்த இறைவா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ஹாப்பி. ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா அனுபவிக்கிறதுங்க. பைக் ஓடும்போது ஹாப்பியா தான் ஓடிட்டு போவேன். என்னுடைய ஐடி கார்டை எடுத்து தலையில மாட்டும் போதே ஹாப்பி தான். வா சூப்பர்ப்பா, நம்ம கடவுள் இந்த ஜாப் எனக்கு கொடுத்துருக்காரு, நல்லா படிச்சிருக்கிறேன், என்னுடைய பணி இது இருக்குது. ட்ரைனிங் எடுக்கும்போது ரொம்ப ஹாப்பி தான் எடுக்கிறது. வா, வாட் ஏ ஆப்பர்ச்சுனிட்டி. குமரேசன் சார் சொன்னோடனே பேரை போட்டுங்க, 1 2 3 புக் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. ஓகே, 4ஆம் தேதி போட்டுங்க, சந்தோஷம். எவ்வளோ ஒரு ஹாப்பி. நற்புலரில் வந்து நான் பேசுறதே ஹாப்பி எனக்கு. உங்களெல்லாம் சந்திக்கிறது, இணையத்தில் வந்து சந்திக்கிறதே எனக்கு ஹாப்பி. வீரசேகரன் ஐயாருடைய வார்த்தைகள், ஒவ்வொருத்தருடைய ரமேஷ் சாருடைய வார்த்தைகள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய சிவனி மருத்துவடைய கவிதைகள், மற்ற இந்த மாதிரி அவங்களுடைய எல்லாருடைய அன்பு, இதான் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது. ஹாப்பினஸ் வந்து போய் வெளியிலலாம் தேடுறதே கிடையாது. இட் இஸ் இன் மை மைண்ட், இட் இஸ் இன் மை பாடி. ரொம்ப ஹாப்பியாக இருந்துக்கிறது. ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க பாருங்க. உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. அப்போ அந்த ஆரோக்கியத்தை வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஹாப்பி, அதான் வெல்த்து. அதனால தான் வந்து எதாக இருந்தாலும் டெய்லி வாக்கிங் போய்டுறது. ஏன்னா வந்து உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். ஹாப்பினஸ், ஏன்னா நம்ம உடல்னாலும் சரியில்லைன்னா நம்ம மகிழ்ச்சியும் போயிடும். அதனால உடலையும் சந்தோஷமாக வச்சுக்கிறது. ரொம்ப போய் எல்லாத்தையும் வாக்குவாதம்லாம் பண்ணிட்டே இருக்குது. ஓகேங்க, ஓகே ஓகே, தேங்க்யூ, சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறது. சரிங்க, சாரிங்க, முடிஞ்சு போச்சு. மனைவிட்ட மட்டும் இல்லை, சரி சாரி, அதுக்காக நம்மளுடைய இதெல்லாம் விட்டு கொடுக்கறது இல்லை. எல்லைக்கு உட்பட்டு எந்த கான்ஃப்ளிக்ட்டும் வராமல், கான்ஃப்ளிக்ட் வரனால தாங்க நமக்கு வந்து மகிழ்ச்சியை போயிடுது. அது என்ன கான்ஃப்ளிக்ட்னா என்ன ஏற்படுதுன்னு பாருங்க. ஓகே, விட்டு கொடுக்க முடிஞ்சா விட்டு கொடுக்கறது. அது என்ன அதிகபட்சம் நம்மளை இழிச்சவாயன் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டு விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா சொந்தத்துல தோத்து போறோம். ஆமா, அது மாதிரி வந்து நம்முடைய ஹாப்பினஸ் வந்து தேடி, அதாவது தொலைக்கிறதுக்கான வழியை தான் தேடி தேடி அடைஞ்சிட்டு இருக்கோம், என்ன பண்றது அப்படின்ட்டு. இந்த ஹாப்பினஸ் வந்து நம்மள்ட்ட தான் இருக்கு, ஒவ்வொரு கணத்தை அனுபவிக்கிறது. இது வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் சென்னைக்கு போயிருந்தப்ப எடுத்த போட்டோ. ரொம்ப அற்புதம். நான் போய் சாப்பிட்ட ஒரு ஹோட்டல் இது, இவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க. இதெல்லாம் ஏன் வடிவமைக்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த ஹாப்பினஸ் கொடுக்கறது தான், ஒரு பீஸ்ஃபுல்லை கொடுக்கறது தான், பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கறது தான், அந்த தருணத்தில் வாழ்றது. ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பார்த்து பார்த்து அனுபவிக்கிறது. வெறும் பணத்தை நோக்கி ஓடாம மகிழ்ச்சியை மட்டும் குறிக்கோளாக கொண்டு வாழ்றது, எப்பொழுதும் ஹாப்பியா இருக்கிறது. இதுதான் நான் வந்து கண்டுபிடிச்ச ஒரு சீக்ரெட், லைஃபோடைய சீக்ரெட். மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி, அதை சீக்ரெட்னு சொன்னே பாருங்க. மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சி, அதாவது ஆசீர்வாதங்கள், பிளஸ் த கவுண்ட் அவர் பிளெஸ்ஸிங்ஸ். நம்மள்ட்ட என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அதுக்காக நம்மளுடைய இலக்குகளை நிர்ணயிக்காம இருக்க வேண்டியதில்லை. எல்லைக்கு உட்பட்டு அளவோட அதுக்கான திட்டமிடலை வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹாப்பி, இது இருந்தால் தான் ஹாப்பி, இந்த நம்பர் இருந்தால் தான் மகிழ்ச்சி, எனக்கு இந்த நம்பர் பேசினாதான் மகிழ்ச்சி. எல்லாரோடையும் நம்ம அன்பு காட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த குறைகள் மறைக்கப்படும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறதே வந்து பார்த்தீங்கன்னா குறைதான் பேசுவோம். 2 பேர் சேர்ந்து பேசினா குறைதான் நம்ம பேசுவோம். இந்த குறைகளை விட்டுட்டு நிறைகளை பேச ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், மகிழ்ச்சி தானா வந்துட போகுது. அதாவது நம்ம இந்த கான்ஃப்ளிக்டை குறைச்சிக்கிட்டு நம்முடைய தேவைகளை வந்து இது இருந்தால் தான் ஹாப்பி அப்படிங்கிற அந்த பொருள் நபரெல்லாம் விட்டுட்டு ஹாப்பினஸ் நம்ம மைண்ட்ல தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா, ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைவலைகள் தான், ஒவ்வொரு நாளும் நமக்கு மகிழ்ச்சி தான், திருப்தி தான், வாழ்க்கை ஃபுல்லா வெற்றி தான், மகிழ்ச்சி தான். எனவே அன்பு நண்பர்கள் அனைவரும் அருள் பேராட்டனுடைய கருணையினால
உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க அப்படிங்கிற என்னுடைய வாழ்க்கையினுடைய தாரக மந்திரத்தை உங்கள்கிட்ட சொல்லி வாய்ப்பு கொடுத்த நட்புடருக்கும், ஃபவுண்டருக்கும், மற்ற எல்லா பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி நன்றி சார். முடிச்சுக்கன்னு நினைக்கிறேன். ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, பிரேக் ஆகி வருது. அருமையான ஒரு நிகழ்வு, மகிழ்ச்சி தரும் நினைவலைகள். எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி சரியாக 6 மணிக்கும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு முடிச்சிருக்கிறீங்க. ஒரு வேல்யூஸ், ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய டூல் இருக்கு. அந்த டூலை ஆப்ரேட் பண்ணி நீங்க ஒரு ப்ரோக்ராம்ல 20 கொண்டு வந்து, 10 கொண்டு வந்து, 5 கொண்டு வந்து, அதுலேருந்து கடைசியா கொண்டு வர ஒன்னா மகிழ்ச்சியா யூஸ் பண்ண அந்த மாதிரி சொன்ன விஷயம். அவ்வளவுதான் வாழ்க்கை. நமக்கு அல்டிமேட் என்ன வேணும் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது வேணும். அது இருக்கணும்னு நம்ம திங்க் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவைப்படுற எல்லா விஷயம் நம்மளை நோக்கி வரும் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி எங்க அம்மாவுக்கு பண்ண முடியாத விஷயத்தை எங்க அப்பாவுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப அருமையா இருக்கு. எப்பவுமே யாராவது நம்ம சொந்தக்காரங்களோ நண்பர்களோ யாருக்கு எது பண்ணணும்னு நினைச்சாலும் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடக்கூடாது, இன்னைக்கே பண்ணிடணும். சரி, இவர்கிட்ட நம்ம வந்து ஒரு எதிரியா இருக்கிறோம், ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாமான்னு ஒரு யோசனை நமக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே உடனே ஃபோன் எடுத்து ஒரு கால் பண்ணி ஹாய் சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பகிர்ந்துட்டீங்க. அப்பாவுக்கு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கேன், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ட்டு அவர் சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான விஷயம். பல பல விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் கண்டிப்பாக நினைவலைகளா இருந்தது. ஒரு நாள் சொல்ற விஷயம்தான், இந்த மாதம் ஃபுல்லாவே நம்ம மகிழ்ச்சிக்கான நினைவுகள் தான். நம்ம வாழ்க்கையில எல்லா நாளும் மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் தான் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி நன்றி சார். உங்களுடைய அருமையான ஒரு செஷன். இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது அன்பு நண்பர்கள் நம்ம தளத்தில் இருந்தால் கை தூக்கி தெரிவிக்கலாம். நம்ம அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க சார். நம்ம எல்லாருமே சேர்ந்து உலகம் முழுவதும் பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுவோம். அதே சமயம் குழந்தை பேர் வேண்டியிருப்போர் அது கிடைக்கப் பெறவும், உலகம் முழுவதும் இருக்கும் அனைவரும் உடல் நலம், மனநலம் வாழவும் ஒரு வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் எடுத்துக்கொண்டு ஃபீட்பேக் செஷனுக்குள் நுழைவோம். முதலாவதாக சிங்காரவேல் சார், உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். வாழ்க வளமுடன். அதாவது கணவன் மனைவி இல்லாட்டி காதலன் காதலிக்கெல்லாம் சொல்லுவாங்க, உன்னில் என்னை கண்டேங்கிற மாதிரி நிறைய செஷன்ல சொல்லுவாங்க, மரம் சிங்காரவேல் ஃபைன் மரம்னு. இன்னைக்கு தான் ஐயாவோட செஷனை கேட்குறேன். மிக மகிழ்ச்சி. சத்தியம், இந்த அரை மணி நேரமும் உங்களுக்குள் என்னை கண்டேன்னு தான் உண்மையாக சொல்லணும். அதுக்கு அடுத்தது சொல்லணும்னா, அந்த ஜேசி பேர் இயக்கமும் வேதாத்திரியமும் கொடுத்த நிறைய விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆட் பண்ணிங்கிறதோட வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஜேசியிலையும் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், வேதாத்திரியத்திலையும் பயணிச்சுட்டு இருக்கேங்கிறப்ப ஒரு மனிதன் முழுதா இதை அப்ளை பண்ணனா எப்படி இருக்கணும், எப்படி இருப்போங்கிறதுக்கான நீங்கள் ஒரு உதாரணம். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும். அது யாராவது சக்ஸஸ் பண்ணாங்கன்னா அதை பார்த்து நம்ம மகிழணுங்கிறத நம்ம கற்றுருக்கோம். மற்றற்ற மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் இந்த அரை மணி நேரம் உண்மையாலுமே எல்லாத்துக்கும் நீங்கள் மகிழ்ச்சியை கொடுத்துருக்குறீங்க. கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கறதும் ஒரு பெரிய சந்தோஷம் தான். அதுக்கடுத்து ஒரு அழகாக போட்டோவை போட்டீங்க, 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு. அந்த குழந்தைங்களோட அந்த பொண்ணை போட்டீங்க பாருங்க, உங்கள் பொண்ணை. இங்கே இருக்க ஒவ்வொருத்தரோட பொண்ணு
பொண்ணு இல்லாதவங்களுக்கு பொண்ணாவும் அந்த அழகான சிரிப்பு இருக்கு பாருங்க, அதுலயே நிறையான மகிழ்ச்சி. அந்த குழந்தையோட ஒரு மகிழ்ச்சி மட்டுமே உங்களை வாழ்க்கை ஃபுல்லா அழகா பயணிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பெண் குழந்தைங்களோட அந்த மகிழ்ச்சி வாழ்க்கை முள்ளும் பயணிக்குங்கிறத சொல்லிட்டு அருமையா கொடுத்ததுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சிங்கரவேல் சார். மரம் என்பது வாழ்க்கையில நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம வாழ்க்கைக்கு, நல்வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. 2 மரமும் இந்த தளத்துல இணைந்திருக்கிறாங்க. இந்த தளத்துல ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். நம்ம பயன்மரம் செங்கட்டுவன் சாரும், மரம் சிங்காரவேல் சாரும் நாமளே கன்ஃபியூஸ் ஆயிப்போம். 2 பேர்ல யாரு என்னன்ட்டு. ஸோ நம்ம கன்ஃபியூஷனை தவிர்க்கிறதுக்காக 2 பேரும் ஒரே நேரத்துல இணைந்திருக்கிறாங்க. ஃபீட்பேக்கும் ஃபர்ஸ்டா கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நன்றி சார் உங்க ஃபீட்பேக்கு. முத்துலட்சுமி மேடம். அனைவருக்கும் நட்புலகின் காலை வணக்கம். சார், எக்ஸலன்ட் செஷன் சார். எனக்கு வந்து நீங்கள் செஷன் முடித்த உடனே நான் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி டைமை பார்க்குற அளவுக்கு தான் நான் அவ்வளோ சுவாரஸ்யமாக லிசன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு அந்த குழந்தையோட ஃபோட்டோவை காமிச்ச உடனே வந்து ஒரு இன்னைக்கு நாள் வந்து மகிழ்ச்சியாக இருந்தது. ஆரம்பமே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்னசென்ட்டான அந்த ஸ்மைலோட அந்த குழந்தைங்க. அப்புறம் அவங்க சின்ன வயசில் வந்து கரண்ட்டே இல்லாத சுச்சுவேஷனில் கூட எவ்வளோலாம் ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எல்லாருடைய அந்த ஓல்டு மெமரிஸையும் ரீகலெக்ட் பண்ண வச்சிங்க. ஒரே 2 டியூப் லைட்டு தான், ஆனால் அந்த 2 சின்ன டியூப் லைட்டை வச்சே நம்ம லைஃப்பை எவ்வளோ மகிழ்ச்சியாக கடந்து வந்திருக்கோம். ஓடி போய் புக்கு வந்த உடனே அந்த வாரமலர், சிறுவர் மலர் எல்லா மலரையும் படிக்கிறது, சின்ன பாலமித்ரா, அம்புலி மாமா, இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன புக்ஸுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் ஒளிஞ்சிருந்துச்சு. ஒரு சோஷியல் மீடியா எதுவுமே கிடையாது. அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் பாட்டு கேட்குறது நைட்டு தூங்கும்போது, இந்த மாதிரி எவ்வளோ அந்த எல்லா மெமரிஸையும் சைல்ட்ஹுட் மெமரிஸ் அவ்வளோத்தையும் ரீகலெக்ட் பண்ண வச்சிங்க. அப்புறம் வந்து நீங்கள் சொன்ன அந்த தொழில் இருக்குல்ல, அதாவது நான் எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்துருவேன். ரொம்பலாம் இது என்ன சொன்னீங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்க, சூடு சொரணை அதெல்லாம் எதுவுமே இருக்கு அது எனக்கு அப்படின்ட்டு. ஆனால் அது உண்மையில இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுது. கரெக்டு. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரிகர் பண்ணும்போது நம்ம ரியாக்ட் பண்ணுறது அந்த சூடு சொரணெல்லாம் இருக்கிறதுனால தான். ஆனால் அதை தாண்டி கடந்து வந்துட்டோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும் லைஃபு. அதை நீங்கள் வந்து ஒரு வார்த்தையாக சொல்லாமல் அதை நீங்கள் எப்படி வாழ்ந்து காமிக்கிறீங்கிறது நீங்கள் சொல்கிற தொனியில் தெரிஞ்சிச்சு. சரி போ, பண்ணிட்டு போட்டும் போ, இவ்வளவுதானே, இவன் தானே அப்படின்னு அந்த அந்த சொல்ற இதுக்குள்ளேயே வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த சொன்ன அந்த ஒரு செகண்ட்லயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி வெளியில போயிடுச்சு. நான் ஹாப்பியா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், என்னால 4 பேர் ஹாப்பியா இருக்காங்க. இப்படி அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை இன்னைக்கு காலையிலேயே வந்து எங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருக்கீங்க. நீங்க சொன்னீங்க ஐடி கார்டு எடுத்து மாத்திட்டு ஸ்கூலுக்குள்ள போகும்போதே வந்து ஹாப்பியா இருப்பேன். எனக்கு இந்த ஜாபை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு ஹாப்பியா இருப்பேன். சைக்கிள் ஓட்டும் போது ஹாப்பியா இருப்பேன், வண்டி ஓட்டும் போது ஹாப்பியா இருப்பேன். அந்த ஹாப்பியா இருப்பேன் சொல்லி 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 எங்க எல்லாரையும் ஹாப்பியா வச்சுட்டீங்க சார். ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி அண்ட் ஹாப்பினஸ் உங்களோட செஷன் அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தி எக்ஸலண்ட் தாட்ஸ். இது நிஜமாவே ஒரு மனுஷனும் இந்த அளவுக்கு ஹாப்பினஸோட ட்ராவல் பண்ணி பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணா இந்த சமுதாயம், இந்த நாடு, இந்த சொசைட்டி எல்லாமே சந்தோஷமா இருக்கும். நாங்களும் இதை ஃபாலோ பண்றதுக்கு கண்டிப்பா நானும் ட்ரை பண்றேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ முத்துலட்சுமி மேடம். அருமையான ஒரு ஃபீட்பேக். கண்டிப்பாக அந்த சார் சொன்ன அந்த சூடு சொன்னேன், அது ஒன்று தூக்கி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து வாழ்க்கையில எப்பவுமே மகிழ்ச்சியான தருணங்கள் தான். ரொம்ப ட்ரை பண்ணுங்க. ரொம்ப அருமையான டெக்னிக் அது. நானும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நாராயணன் சார், நீங்களும் உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். சார், எல்லோருக்கும் வணக்கம், நட்புலரி வணக்கம். இன்னைக்கு சார் சொன்னதுலேருந்து 2 விஷயத்த நான் எடுத்துக்கிறேன். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தா நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இப்போ யார்கிட்டயாவது நம்ம பேசுறோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து, அது தவறா இருந்தா கூட அந்த இடத்துல அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.
அது தவறு இருக்குன்னா தனியா கூப்பிட்டு இதை திருத்திக்கங்கன்னு சொல்லுங்க. இதை கடைபிடிங்க. உண்மையிலே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். இன்னொன்னு 2வது விஷயம் வந்து நேத்து சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ரிசல்ட் வந்தது. அதுல என்னோட பொண்ணு வந்து ஃபவுண்டேஷன்ல வந்து 70% எடுத்து வித் டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு இருக்கும். சிஏவா சார்ட்டர்ட் அக்கவுண்ட்னா ரொம்ப கஷ்டமே. அத போய் படிக்க வைக்கிறீங்களே, பிகாம் படிக்க வைக்கலாமே. இப்படி நெகட்டிவா தான் நெறைய பேர் எனக்கு சொன்னது. என் பாப்பாட்ட நான் சொன்னது என்னன்னா, யாரு எல்லாரும் ஒதுக்கி போறாங்களோ, அந்த இடத்துல நீ போ. நீ தான் ஃபர்ஸ்ட் ஆளா வருவ அப்படின்னு தான் நான் சொன்னேன். நேத்து வந்து வந்து அக்கவுண்டன்சில 68 எடுத்திருக்கிறேன். அவன் 70க்கு 5 75க்கு மேல. அப்போ அவளோட கான்ஃபிடென்ட்ட நம்ம உருவாக்கணும். அதுதான் மகிழ்ச்சி. இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, நான் என்ன சந்தோஷமா இருக்கானோ, அத மாரி என்னோட அவங்க சார் சொன்ன மாரி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள், அவங்களோட சப்போர்ட் நமக்கு வேணும். அது எப்போன்னா, ஒரு துயரமான சம்பவத்திலே அவங்க தான் நமக்கு கை கொடுத்து நிப்பாங்க. ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியிலயும் அவங்க தான் இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம சுற்றுப்புற எல்லாத்தையுமே மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நேத்து உண்மையிலே என்னோட ஸ்டேட்டஸ பார்த்து ஒரு 120 பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்கன்னா, அப்ப நான் சரியான பாதையில தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இத வந்து இந்த மகிழ்ச்சிய இன்னும் நம்ம அதிகப்படுத்துறதுக்கு என்ன உண்டோ அதுக்குள்ள வேலைகள நம்ம செய்யணும். சார் சொன்ன மாரி வாழ்க்கை ஒரு தரம் தான். இந்த வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்க கத்துக்கலன்னா, இன்னொரு வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதான்னு யாருக்கும் தெரியாது. இருக்கும் வரை இனிமேலாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நடைமுறைகளை கடைபிடிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம மகிழ்ச்சியா தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வாய்ப்புகள் இங்கு உள்ள எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தருணமா இன்று இன்று முதல் இந்த மாதம் ஃபுல்லாவே மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி நாராயணன் சார். நேற்று உங்க மகளுக்கு அந்த ஃபவுண்டேஷன்ல பாஸ் பண்ணதுக்கு நம்ம நற்புலர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் மகிழ விலைகளில் மூழ்குகிறோம். அவங்களுக்கு எங்க வாழ்த்துக்களை சொல்லுங்கள் நம்ம நற்புலர் குடும்பம் சார்பாக. கண்டிப்பா சிஏ ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே டஃப் கிடையாது. இங்கேருந்து நான் நெய்வேலியிலேருந்து கடலூர் போகணுன்னா 1 மணி நேரம் டிராவல் பண்ணணும். சென்னை போகணுன்னா 4 மணி நேரம் டிராவல் பண்ணணும். ஹைதராபாத் போகணுன்னா 14 மணி நேரம் டிராவல் பண்ணணும். அவ்வளோதான். எதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணுங்கிறது தானே தவிர கடினம் அப்படிங்கிறது உலகத்தில் எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் பாப்பாட்ட சொல்லுங்க. அருமையா அவங்களும் பாஸ் பண்ணுவாங்க. நன்றி. நித்யதே மேடம், நீங்க பேசலாம். உற்சாகமான காலை வணக்கம். என்ன அழகான பருவம், குழந்தை பருவம். கூரையாம் 40 தென்னையாம் 2 நெல்லியாம், இப்படி பட்டியலில் மரங்களில் கிணற்று தண்ணீர் எடுப்பார்களாம் இவர்கள் வீட்டில் வந்து. கேட்பாராம் வானொலி, மார்கழி மாத மகிழ்ச்சியாம் அந்த பாடல் வரிகள். எனக்கும் அதன் மேல் மோகம்தான். வயலின் அருகே புகைவண்டியாம் எண்ணிக்கையில் எண்ணுதலை கற்றாராம். எக்ஸ்பிரஸ் என அவரே அவருடைய மகிழ்ச்சியை எக்ஸ்பிரஸ் பண்ணாரே. கரிவண்டி என ஊ என சத்தமும், பால் வண்டி தயிர் என 5க்கு 2 பாதகம் இல்லை என்ற பழமொழியும் நினைவுறுத்த, எங்களுக்கு மின்சாரம் இல்லை, எனக்கு சம்சாரம் இல்லை, 2 ரூபாய் தான் எங்கள் மின்சார கணக்காம். ஆட்டாங்கல்லில் தோசை, 14 பேரும் எங்களுடைய உறவினர்களா, 7 நபர்களை சிமினி விளக்கும் மின்விசிறி இல்லா தன்மையும் கூட நான் மகிழ்ச்சியாகத்தான் கடந்து சென்றேன். உளுந்தம் நாங்கள் வாங்கியதில்லை, மாங்காயும் வாங்கியதில்லை. பல் துளக்க சாம்பலாம், செம்பருத்தி, நந்தியாவட்டை, புளி, தேங்காய் என மரங்கள் மட்டுமல்ல, தேங்காயை முதலில் வாங்க சொன்ன பொழுது இதனை காசு கொடுத்து வாங்குவதா என பரங்கிக்காயும் பூசணிக்காயும் நினைவுக்குத்தான். பணம் பல பிரச்சனைகள் இருந்தாலும் உறவு சிக்கல் இல்லாத, மன வருத்தம் கொள்ளாமல் பேச்சு மட்டுமே முக்கியம்தான். நீ இலைதால் முள்மரம் கொள்க என ஒரு பாடல் வரிகளிலும் பேச்சுவார்த்தையை தெளிவாக கொடுத்து விட்டால் கொடுத்தலும் ஈட்டலும் என நேரத்தை கொடுப்பவர்களும் தங்களின் அறிவுரையை கொடுப்பவர்களும் உறவினர்களும் நண்பர்களும் தான் எனக்கு முக்கியமான நபர்கள் என நான் எத்தில்லாமல் சொத்தோடு இருக்கின்றேன் என, குழந்தைகள் தான் ராஜ்யம் என சிறப்பாக சுயமே 2015 என் சுகையமே நீக்கியது எனது பயமே
தன்னிலை உணர்தலை 20 குறிப்புகளில் 10 மட்டுமே எடுத்து எம்ப, 10 குறிப்புகளில் 5 மட்டுமே எடுத்து எம்ப, 5 குறிப்புகள் 1 மட்டுமே விடுங்க என சொல்ல, 4 குறிப்புகள் 2 மட்டுமே நீக்கிட, நான் விடவில்லை மகிழ்ச்சியை மட்டும். என்ன வேண்டாம் நடக்கட்டும், நான் சந்தோஷமாயிருப்பேன். நான் கண்ட வரிகளில் அப்துல் ஹமீத் அவர்களின் டிடி நியூஸையும் ராணி காமிக்ஸையும் சினிமா என இப்படிப்பட்ட நினைவுகளை எல்லாம் எங்களுக்கும் கிளறி விட்டீர்கள் உங்களுடைய வார்த்தைகளில். உறவினர்களும் நண்பர்களும் மெய்யழகன் படத்தில் அத்தான் விட்டுவிடுங்கள் என மன்னிப்பை பற்றி மகத்தாக சொன்ன விஷயமும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தியதும் ஒரு நிகழ்வில் எங்களை அவர் கடன் கொடுத்தவர் அவரை அர்ச்சனை செய்யவில்லை, அவருக்கு பணம் கேட்க வேண்டும் என்று கோயிலில் அர்ச்சனை செய்தாராம். என்ன ஒரு வியந்தை! ஜவுளிக்கு சென்றவர்கள் படிக்கட்டில் இருந்து பக்குவமாய் தன்னுடைய செல்போன்களை இணைத்துக் கொண்டார்களாம். இதயத்தில் தேடுதலா இப்படியாக பட்டியலை நீட்டிக்கொண்டு உங்களுடைய இன்றைய சொற்பொழிவு இருந்தது எனதான் சொல்லுவேன். ஆனால் மீதி மட்டும் நான் எழுதுவதற்கு வாய்ப்பில்லாத இடத்தில் இருந்து விட்டேன். அதனால் இத்துடன் என் பராசக்தி வசனத்தை முடித்து விடைபெறுகிறேன். நல்லதொரு வாய்ப்பிற்கு நண்பா. இன்று நாராயணன் ஐயா அவர்களுடைய பெண் வெற்றி பெற்ற விஷயங்கள் இன்னும் பல உச்சங்கள் தொட வாழ்த்துதலையுடன் இன்றைய பயன்மரம் ஐயா பயனுள்ள தகவல்களை எங்கள் செங்குட்டன் ஐயா தந்ததைக்கும், நாங்கள் நற்புணரில் வந்தால் உங்கள் முகத்தையும் சிவக்கனின் கவிதையும் இப்படியாக பல நண்பர்களையும் குழுமமாக நினைவுறுத்தி அதுவும் எனக்கு மகிழ்ச்சிதான், அதன் மூலம் எனக்கு கிடைக்கும் நெகிழ்ச்சிதான் என நீங்கள் புகழ்ச்சியை விரும்பாமல் பக்குவமாக சொல்லிவிட்டீர்கள் உங்களுடைய கருத்தில். நன்றி. ஏற்பையில் உங்களுடைய நிலைமையை பற்றி நாங்கள் மகிழ்ச்சியாக காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிமா. கொஞ்சம் மூச்சு வசனமா கவிதையா? வசன கவிதை. கவிதை. நன்றி. கொஞ்சம் மூச்சு விட்டுச்சுங்க. திருப்பி காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்து தாமோதரன் ஐயா நீங்க பேசலாம். புலரிக்கு இனிய காலை வணக்கம். இந்த வசனமும் கவிதையும் சேர்ந்து அவர் ஒழுக்கத்தோடும் சாரி மகிழ்ச்சியாக பல தோட்டத்தில் பனை மரங்கள், வாழை மரங்கள், பல மரங்களை அவர் வைத்திருக்கின்றார் என்றால் மிக சிறப்பு. நாங்களும் எங்கள் தோட்டத்தில் எல்லா மரங்களும் வைத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது ஆனால் இப்பொழுது நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு மரம் வளர்ப்பது என்று. இதை ஒரு 10 வருடங்களாக நான் செய்து கொண்டிருக்கின்றேன். 10 மரங்கள் இப்போது எனது தோட்டத்தில் மகிழ்ச்சியாக பூத்து கொள்கின்றது. அதன் அடியில் நிழலில் அமர்ந்தாலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்போது இந்த வருடமும் ஒரு மரம் நடப்போகின்றேன். 9ஆம் தேதி என்னுடைய பிறந்தநாள். திதி பிரகாரம் கேதாரி விரதம் அன்று, தேதி பிரகாரம் 9ஆம் தேதி அன்று ஒரு மரம் நடப்போகின்றேன். அது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு சிறந்த ஒரு செயலாக நான் என்னுடைய மகிழ்ச்சியாக நான் உணர்கின்றேன். அதற்கு என்னுடைய லைன்ஸ் நண்பர்கள் அனைவரையும் வரவழைத்து ஒவ்வொரு வருடமும் நான் அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றேன். அது எனக்கு சிறப்பாகவும் இருக்கின்றது. மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையில் ஒரு தரம் வருமல்ல, பல தரம் வரும். பல முறை நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று கூறி பனைமரம் சிவ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களுடைய பணி சிறக்கட்டம். இந்த வாழ்த்துக்களை கோரிக்கிறோம். ஜெகநாதன் சார் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அவரோட பேரே பேர்லயே பயன் இருக்கு. பிறருக்கு பயன் தர்றதே அவரோட வாழ்க்கையா இருந்திருக்கு. ஆசிரியர் தொழில வேற இருக்காரு. அவர் அந்த ஒரு திரைப்படத்தோட முதல் காட்சி விரிகிற மாதிரி அவர் அந்த வீடுகளை, அவரோட வீட்டை பத்தி சொல்லும் போது அவ்வளோ நெகிழ்ச்சியா இருந்தது. அவர் குடிசை வீட்டுல இருந்த நாமளும் பெரிய மாளிகைகளெல்லாம் முதல்ல இல்லை. இப்பதான் நம்ம கொஞ்சம் அந்த கான்கிரீட் ஹவுசஸ் அதெல்லாம், நம்ம எல்லாம் பிறந்து வளரும் பொழுது சாதாரண வீடுலாம் இருந்தோம். அவர் குடிசை வீடா இருந்தாலும் நம்ம இருந்ததும் பெரிய வீடுகளா இருக்கா, ஒரு ரூம்ல எல்லாரும் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த காட்சிப்படுத்தினது அதை அவ்வளோ சிறப்பா படுத்தினாரு. அதுல அவருக்கு இருந்த மகிழ்ச்சி அதே மாதிரி மகிழ்ச்சி தான் எனக்கும் நிறைய இருக்குது. ஏன்னா நான் நினைக்கிறது 1990களுக்கு முன்னாடி
அந்த குளோபலைசேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் இந்த நிறைய எல்லாரும் வந்து ஒரு ரொம்ப கேப் இருக்காது, எக்கனாமிக்கல் கேப். இப்ப எக்கனாமிக்கல் கேப் நிறைய வந்துருச்சு. அதனால அப்ப வந்து எல்லாருமே மகிழ்ச்சியா இருந்தாங்க. பட் அவர் ஒரு பாயிண்டா எடுத்து ஒரு நிகழ்வுலையும் அவருக்கு இருந்த மகிழ்ச்சி அவ்வளோ அழகா சொன்னாரு. படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த காலையில அவர் அந்த மார்கழி மாசத்தை பத்தி சொல்லும் பொழுது நிறைய நானும் அதை வந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். நானும் காலேஜ் படிக்கிறப்ப காலேஜில் இருக்கும் பொழுது காலையில 5 மணிக்கெல்லாம் அந்த மார்கழி மாசத்துல பாட்டு வரும். என்னோட சித்தப்பா வீட்ல இருந்து ஒரு 2 வருஷம் படிக்கிற மாதிரி இருந்தது. அப்ப ரொம்ப அந்த ஏர்லி மார்னிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி மகிழ்ச்சி நம்ம கையில தான் இருக்குன்றது, ஈகோவை விடணும். ஒரு சொந்தங்களுக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது அவர் சொன்னதெல்லாம் அப்படியே அனுபவிக்க தான் முடியும். நிறைய பேச வரல. அதே மாதிரி நித்யா நிறைமதி மேடம் நல்ல ஒரு கவிதை வாசிச்சாங்க. நாராயணன் சாரோட மகளுக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. அடுத்து பாட்டுடன் வரும் லோகநாதன் சார் வாங்க. அனைவருக்கும் இனிய நட்புறவி காலை வணக்கம். ரொம்ப ஐயா எப்போ வந்தாலுமே நல்ல வகுப்பு எடுப்பார். ரொம்ப நல்லா இருந்தது. எதை சொல்கிறது எதை விடுறது எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நம்ம நாராயண் சார் பெண்ணுக்கு அந்த அந்த தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா நாங்கள் வந்து 52 வருடத்துக்கு முன் வாணியம்பாடி இஸ்லாமிய காலேஜ் தான் படித்தேன். பிகாம் அங்கே தான் தமிழ்நாட்டிலே நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் வரும். அங்கே இருக்கிற சிஏ முடிச்சவங்க தான் அங்கே லெக்சராக இருப்பாங்க. எல்லாமே இந்த உயர் ஜாதி மக்கள் தான் இருப்பாங்க சிஏவில். இன்றைக்கு வந்து சிஏ வந்து என்னை பொறுத்தவரையும் ஈஸி தான். அன்னைக்கு ரொம்ப கடினம், எழுதி பாஸ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு கடினமாக இருக்கும். இப்போல்லாம் அவர் அளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இருந்தாலும் கடினமான சப்ஜெக்ட் தான். ஐயா அவர்கள் அதை படிக்க வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து எல்லாருமே நல்லா ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நம்ம குழந்தையா இருக்கணும்னு சொன்னார் சாரு. அப்போதான் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னாரு. இன்னைக்கு குழந்தைங்க கூட போய் பேசுறதா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு குழந்தை வந்து வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னுவா. ஏன்னா அவளுக்கு நான் கேக் வாங்கிட்டு போக மாட்டேன், மற்ற எல்லாம் வாங்கிட்டு போவேன். அவள் கேக் மட்டும்தான் கேட்பா. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டம்னா ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி வந்தார் இவரு, ஏன் வந்தாரு, எப்படி வந்தாருன்னு கேட்பாங்க. அவரா வந்தாருன்னு சொல்லுவாங்க. இல்லை நான் 2.5 வயசு தான், நான் கேமராவில் பார்த்து கண்டுபிடிக்கிறேன், இவரா வந்தாரா, யாருன்னா கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லுவா. இந்த குழந்தைங்க கூட பழகிறது தான் உண்மையிலேயே ரொம்ப, நாமளும் குழந்தை ஆயிரும். மகிழ்ச்சியான நிறைய விஷயத்த சொன்னார், ரொம்ப சந்தோஷம். கற்பனை என்றாலும் கற்கிலை என்றாலும் கந்தனை உனை மறவேன். கற்பனை என்றாலும் கற்கிலை என்றாலும் கந்தனை உனை மறவே. நீ அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருமறை தேடிடும் கருணையின் கடலே. கற்பனை என்றாலும் கற்கிலை என்றாலும் கந்தனே உனை மறவே. ஐயா நம்ம மரம் செங்குட்டுவனவர்களுக்கு, வயல் மரம் செங்குட்டுவனவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அனைவருக்கும் நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி லோகநாதன் ஐயா. நீங்க பாடின பாட்டு கேட்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஒரு பாடல் பாடிருக்கிறீங்க. நன்றி உங்க ஃபீட்பேக். அனைவரும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். வேற யாராவது தளத்துல இருக்கிறீங்களா? சார்கிட்ட கொடுத்துடலாமா? ஏற்புரை கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். வாங்க சார், ஏற்புரை எடுத்துக்கங்க. 1 நிமிடம் ஏற்புரை எடுத்துக்கங்க. வணக்கம், வாழ்க. பேசிட்டுமா ஒரு நிமிஷம் சார். ரொம்ப நல்லா இருந்தது செஷன். அதாவது மகிழ்ச்சிக்கான நினைவேலைகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்ததை ஒட்டி உங்களோட நினைவேலைகளை எங்களோட பகிர்ந்ததுக்கு மட்டும் இல்லாம எங்களையும் மகிழ்ச்சியா எப்படி வாழணும் அப்படிங்கறதுக்கான ஒரு கைடையும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இருந்தது.
அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்திருக்கான்னு பார்க்கறத காட்டிலும், அவங்களோட அந்த டூல்ஸ நம்ம கையில எடுத்துட்டோம்னா, நம்ம எப்படி மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கான நிகழ்வு. அந்த அனுபவம் தான் இவ்ளோ தூரம் உங்கள பேச வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு குட்டி கவிதை. மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். மகிழ்ச்சிதான் வாழ்க்கையே! மகிழ்ச்சிதான் வாழ்க்கையே! மனத்திலே நினைக்கவே! மனத்திலே நினைக்கவே! நெகிழ்ச்சியாய் நிறையுதே நெஞ்சினில் நிற்குமே! நெகிழ்ச்சியாய் நிறையுதே நெஞ்சினில் நிற்குமே! பகிர்வோம் உணர்வினை பல உறவும் கூடுமே! உதிர்ப்போம் மகிழ்ச்சியை உள்ளன்பில் நிற்போமே! உதிர்ப்போம் மகிழ்ச்சியை உள்ளன்பில் நிற்போமே! நினைவுகள் மனத்தில் நித்தமும் நிறைந்திட! நினைவுகள் மனத்தில் நித்தமும் நிறைந்திட! அனைவரும் இயங்குவோம் அழகாய் வாழ்ந்திட! அனைவரும் இயங்குவோம் அழகாய் வாழ்ந்திட! புன்னகை பூத்திட புதுமையாய் வாழ்த்துவோம்! புன்னகை பூத்திட புதுமையாய் வாழ்த்துவோம்! எந்நாளும் இயற்கையும் எப்போதும் துணை நிற்கும்! எந்நாளும் இயற்கையும் எப்போதும் துணை நிற்கும்! பூக்களும் மலர்ந்துதான் புதுமணம் வீசுதே! பூக்களம் மலர்ந்துதான் புதுமணம் வீசுதே! தாக்கமாய் நாமுமே தருவோமே மகிழ்ச்சியை! தாக்கமாய் நாமுமே தருவோமே மகிழ்ச்சியை! மகிழ்வோடு வாழ்வோமே மாண்பெனக் கொள்வோமே! மகிழ்வோடு வாழ்வோமே மாண்பெனக் கொள்வோமே! காலங்கள் கூட்டுமே களிப்பான அனுபவத்தை! காலங்கள் கூட்டுமே களிப்பான அனுபவத்தை! ஞாலத்தில் தொடர்ந்திட நல்லதே நடக்குமே! மழலையாய் இயங்கிட மட்டிலா மகிழ்ச்சிதான்! நன்றிங்க சார். வாழ்த்துக்கள். நன்றி மேடம். அருமையான கவிதையோட ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. நன்றி. கீழர் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா. சார், நீங்க அந்த குடிசை வீட்டை எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அந்த தரைய சாணி போட்டு மொழுகுவாங்க. இப்பெல்லாம் ஒரு விஷயத்த தப்பா பண்றோமோ அப்படின்னு நினைக்க வைக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க வச்ச விஷயங்கள் அடாடா ரொம்ப அருமை. நான் இதெல்லாம் ஃப்ரீயா வாங்குவேன். நான் இப்ப வாங்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள். எனக்கு எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. மலேசியா ஃப்ரீயா போயிட்டு வந்திருக்கேன், துபாய் ஃப்ரீயா போயிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் இப்ப நடக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. ஆனா நேத்தி கூட ஒரு டிஸ்கஷன்ல நடந்தது. நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னு ஒண்ணு இருக்கு. அதை பத்தியே நம்ம பைத்தியம் மாதிரி தப்பானதுல போய் உழந்துகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பட்டைய கிளப்பி பிரிச்சு மேயும் போது அம்மா எழுந்த அம்மாவுக்கு வருத்தப்படாம அப்ப மிஸ் பண்ணேங்கிறதும், அதை நான் எங்க அப்பாட்ட பண்ணிட்டு இருக்கேன், அவரோட நான் சந்தோஷமா இருக்கேன், அவரை நான் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது என் வாழ்க்கையில பொருந்ததுனால இன்னைக்கு பேசாம இருக்கக்கூடாதுன்னு லைட்டா ஒரு பர்சன்டேஜ் சரி எல்லாம் டைம் ஆயிடுச்சு விட்டுறலாம் அப்படின்னு இருந்தா கூட செதுக்கிட்டாங்க. யாரு? நித்யாதேவி மேடமும் சிவக்கணி மேடமும். எல்லாத்துக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும். எல்லாருக்கும் எல்லாமே வந்துடாது, எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைச்சிடாது. ஆனா அந்த அனுபவிச்ச அந்த விஷயத்த நம்ம உள்வாங்கி அனுபவிக்கும் போது அட வாழ்ந்துட்டோம்டா போடா, இதுக்கு மேல என்னடா, குடிசை வீட்லயும் வாழ்ந்துட்டோம்டா, கிணத்துலையும் குளிச்சுட்டோம்டா. வி ஆர் லிவிங் ஈச் அந்த அந்த ½ an hourல நீங்க கூப்பிட்டு போன எல்லா இடத்துலையும் வி ஆர் லிவிங். உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் பெரிய பிளஸிங். பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி ஆல்வேஸ். இல்ல டிஆர்பி திருச்சியின் நண்பர்களே, ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஆர் லேர்னிங். அதாவது என்னடா, ஏர்னிங் கொடுக்கிற முக்கியத்துவத்தை லேர்னிங் கொடுங்க. வாங்க இங்க பட்டைய கலப்போம். வாழ்க பல்லாண்டு. அன்பான வாழ்த்துக்கள் ஐயா அவர்களுக்கும் பொலிவுகளுக்கும் அனைவருக்கும். அது நன்றி நன்றி, அருமை அன்பான இதய வாழ்த்துக்கள். ஐயா, நீங்க ஃபீட்பேக் கொடுக்க விரும்புறீங்களா? வேறு செய்யறது ஐயா, இதுதான் ஐயா பயன். அதாவது பிறருக்கு எதெல்லாம் கொடுக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சொற்களே பெரிய அவங்கள சொர்க்கத்துக்கு அழைத்துட்டு போகும்.
அதுக்கு இதெல்லாம் உதாரணம். ஐயா அவர்கள் வாழிய நீடு வாழிய நீடு. பாப்பா இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிற அந்த தேர்வுல வெற்றி பெற்றிருக்க நம்ம பாப்பாவும் வாழிய நீடு வாழிய நீடு, எல்லா வெற்றியும் பெற்று வாழிய நீடு. இதுதான் என்னோட அன்பான பின்னூட்டம். பின்னூட்டம் என்ன, அன்பான சொல்லுவதற்கு ஓகே எனக்கு. தம்பி. அக்கா வணக்கம் அக்கா. இப்ப இன்று கலக்கிட்டீங்க நீங்களும். இப்படி ஒரு அக்காவா நமக்கு? இறைவன் கொடுத்த அக்காவே வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி வேறு சார் அந்த ஹீலர் வெங்கட்ராமன் சார் 2 பேரோட ஃபீட்பேக்கும் அருமையா இருந்தது. நடுப்புற அக்காவோட பொருளும் கேட்டோம். நன்றி. ஏற்புரையாக சார் வணக்கம். கேக்குதா? சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும். ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா. ஐயாவோட அந்த கிணத்து தண்ணி எடுக்கிறதுக்கு சொன்னாங்க. ரொம்ப டவர் இல்லாத இடத்துல இருக்கேன், அதான் கொஞ்சம் எழுத முடியல. அந்த கிணத்து தண்ணி வந்து எங்க வீட்லயே வந்து எல்லாருமே கிணத்து தண்ணி எடுப்பாங்க. அந்த பாதை வழியா அடுத்த வீட்டுக்கு அடுத்த தெருவுக்கே போக முடியும். அங்க நாங்க பாதையை அடைச்சதே கிடையாது. ஏன்னா அந்த பாதை கொடுக்கறதுன்றது ரொம்ப விஷயம். நான் சொல்லுவேன் பல நேரம், போதையில கூட உட்காருப்பா, பாதையில உட்காராதப்பா அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு நையாண்டியா அந்த கிணத்து தண்ணி ஒரு குறிப்பிட்ட காலம் ஊறும் பாருங்களேன். இறைதோறும் ஊறும் கிணறுன்னு தான் பேரு. அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு டைம் அந்த நம்ப அந்த கிணத்த ஃபுல்லா நெம்ப தண்ணி வச்சு பார்த்திருக்கீங்களா? அதை கற்பனை பண்ணி பாருங்க. அப்படியே கப்புல மோந்துக்கிட்டு என்னமோ ஒரு குண்டான்ல வச்ச மாதிரி அந்த தண்ணியை மோந்துக்கிட்டு ஆட்டம்னா ஆட்டம். அடுத்து அந்த மாங்காய் தோப்பு, அதை பிஞ்செல்லாம் சில பிள்ளைங்க வந்து பறிக்கிங்க. ஆனா நாங்க வந்து நல்லா விட்டு வச்சிருப்போம். யாருனாலும் எப்பனாலும் நீங்க பண்ணிக்கலாம். அதோடைய பக்குவமான டைம்ல தான் அதை பண்ணணும். இது வந்து இந்த குழந்தை திருமணத்துக்குமே ஒப்பிட்டு சொல்லலாம். அந்த கரெக்டான ஸ்டேஜ் வரும்போது அந்த மாங்காய் கடி தின்னுட்டு அந்த மாங்காவை மாசமா இருந்துட்டு கடிச்சு தின்னாதானே அது ஒரு பெருமையா இருக்கும். அந்த மாங்காய் தோப்பையும் எனக்கு ரொம்ப நினைவு உறுத்திச்சு. நானும் இந்த எண்ணி பாக்குறதுல ரொம்ப பெரிய ஆளு. இந்த மரம் போய்கிட்டே இருந்தா எண்ணுவோம். அது மாதிரி நீங்க இந்த ரயில்வே இதுல எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க பாருங்க சார், அடிச்சுக்கவே ஆள் இல்லையா? வெளியில உட்காந்துக்கிட்டு அந்த எக்ஸ்பிரஸை எண்ணிருக்கீங்கன்னா எவ்வளோ அழகான எக்ஸ்பிரஷன். அதுல அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க, உறவு சிக்கல். இந்த உறவு சிக்கல்ன்ற வார்த்தை மிக ஒரு தாத்பரியமான ஒரு வார்த்தை. இதெல்லாம் சொல்லணும்னு தான் ஒரு இதுக்காக சொன்னேன். மறுபடியும் வாய்ப்புக்கு வந்தேன். ரொம்ப நன்றி. சூப்பர். நீங்க ஹாப்பியா இருந்தீங்க. நான் போற இடமும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதுல நானும் ஒரு ஆளு. என்னதான் ட்ராக்குன்னு இருந்தாலும் ஏன் ட்ராக்கை நான் போடவே மாட்டேன். ஹாப்பியா இருக்கணும். தேங்க்யூ. நீங்களும் ஹாப்பியா இருக்கணும். 51 வயசுலாம் வயசே இல்லை. உனக்கு 15 வயசு தான்ப்பா ஆகுது. இந்த பையனை தம்பியா ஏத்துக்குவான். சரியா வீரா? ஆமாக்கா குட்டி தம்பியா ஆமாக்கா. வச்சுக்கோ. உங்களுக்கு தம்பிகள் சின்ன பையன். உலகலாம் தம்பிகள். ஆமா தம்பி வாப்பா, பாத்துக்கலாம். வணக்கம் அனைவருக்கும் மேடம். ஒரு நிமிஷம் சார். நன்றி நித்யதேவ் மேடம். டவர் இல்லாத இடத்துல இருந்தாலும் பவர்ஃபுல்லான ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்துருக்குறீங்க. கிணறு ரொம்பி அப்படியே கையிலேயே வந்து எடுத்த தருணங்கள்லாம் நானுங்களும் பார்த்துருக்குறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் ஏற்புரை. அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறது, இந்த நினைவலைகள் எப்போதுமே ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மேடம் நடுவில் சார் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த அப்ரிஷியேஷன் பண்ணுறதுங்கிறது. மற்றவங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்துருவேன் நான். சின்ன சின்ன விஷயமா பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிடுறது. ஏன்னா அவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல. அப்போ அப்படியே அந்த அப்ரிஷியேஷன் என்ன ஆகும்னா, நம்ம இந்த பிரபஞ்சமே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நமக்கு திருப்பி கொடுக்கும். அந்த ஹாப்பினஸ்ஸை நம்ம கொடுத்துடுறது. இந்த அப்ரிஷியேஷனுங்கிற ஹாப்பினஸ்ஸை நம்மளுடைய டைம் மூலயமா அவங்களுக்கு ஹாப்பினஸ்ஸை, நம்முடைய ப்ரெசன்ஸ் மூலயமா ஹாப்பினஸ்ஸை கொடுத்துடுறது. மன்னிச்சிடுறது நமக்கு தீங்கு செய்கிறவங்கள வேதாத்திரி சொல்கிற மாதிரி மன்னிச்சிடுறது, வாழ்த்திடுறது. அதன் மூலயமா நமக்கு நிச்சயமாக ஹாப்பினஸ் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு வெகுமதியே மன்னிப்பு தான். அதெல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கனால தான் எப்போதும் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியுது. ஹாப்பி தான் எப்போதும் நமக்கு லைஃபு. இனி ஒரு ஜென்மம் கிடையாது, நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக நம்ம எப்போதும் பயணிப்போம். ஒவ்வொரு நபரும் முக்கியம்தான். உறவுகளும் சரி, நண்பர்களும் சரி, ஒவ்வொரு நபரும் முக்கியம்தான். எல்லாருமே நமக்கு தேவைதான். எல்லாருடைய ப்ரெசன்ஸும் முக்கியம்தான். அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து வாழ்நாள் ஃபுல்லாக மகிழ்ச்சியோடு இருப்போம், மகிழ்ச்சியோடு பயணிப்போம், மகிழ்ச்சியோடு இருப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி சார். அருமையான ஒரு இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்க. ஏற்புரையும் மிக அருமையான கொடுத்தீங்க. மகிழ்ச்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத
செஷன் ஃபுல்லாகவே வலியுறுத்தி ஈவன் ஏற்புரையிலையும் வலியுறுத்திருக்கிறீங்க. நம்ம மன்னிப்பது மூலமாக பல பேருக்கு மகிழ்ச்சி கொடுக்கலாங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அருமையான கருத்துக்கள். இன்று உங்களுடைய கருத்துக்களுக்காக நற்பலர் குடும்பம் சார்பாக ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்கால் மெசேஜஸ்லையும் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தா ரமேஷ் ராஜு சார் வந்து வெரி ஹாப்பி நற்பலரின்னு ஆரம்பித்து கிரேட் தாட்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாரு. நாகவல்லி மேடம் எக்ஸலன்ட் ஸ்பீச்சு, மகிழ்ச்சி நினைவுகள் செம சூப்பர்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதுனால கோவில் சென்றிருப்பாங்க, அதனால் அவங்களால ஃபீட்பேக் கொடுக்க முடியல. ஜெகநாதன் சார் வந்து லைஃப் பிஃபோர் 91 வாஸ் தி ஹாப்பியஸ்ட் அப்படிங்கிறாரு. அநேகமாக அவர் கல்யாண நாளை சொல்லுவார்னு நினைக்கிறேன். மேடம் இருக்க போகிறாங்க சார், பார்த்துக்குங்க. லாவண்யா மேடம் வந்து வெரி நைஸ் செஷன், தேங்க்யூ சார், ஹேவ் ஏ நைஸ் டே ஆல் ஆஃப் யூன்னு சொல்லியிருக்கிறாரு. வீரசேகரன் சார் வந்து அமுத பொழிவு, அருமை பொழிவு, வளமுடன் நலமுடன் வாழிய நீடு, அன்புடன் வீரான்னு கொடுத்துருக்கிறாரு. சேகர் நாமக்கல் சார் வந்து இனிய நற்புலரி வணக்கம், பயன் தரும் திரு செங்கட்டுவன் அவர்களின் நினைவேளைகள் என் மனதில் பதிந்து மகிழ்ச்சியை வழங்கியது, நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. வீரசேகர் சார் அன்பு சகோதரர் நாராயணன் அவர்கள் திருமகள் வெற்றிக்கு நம் இதே வாழ்த்துக்கள் வாழிய நீடுன்னு சொல்லியிருக்கிறாரு. சேகர் நாமக்கல் சார் வந்து நாராயணன் அவர்கள் மகள் பெற்ற வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. ரமேஷ் ராஜ் சார் வந்து கிரேட் செஷன் சார், ஒண்டர்ஃபுல் தாட்ஸ் அண்ட் லேர்ன்டு ஃப்ரம் யுவர் லைஃப், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் நாராயணன் சார், கைண்ட்லி கன்வே மை விஷஸ் டு யுவர் டாட்டர் சார்னு சொல்லியிருக்கிறாரு. அருணகிரி சார் குட் மார்னிங் நற்புலரி, ஹாப்பியஸ்ட் செஷன், கங்க்ராட் சார், ஹேவ் ஏ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ, கன்காஸ் டு நாராயணன்ஸ் டாட்டர்னு சொல்லியிருக்காங்க. ரம்யா கமலராஜன் மகிழ்ச்சி ஆனந்தம் வாழ்க வளமுடன் சொல்லியிருக்கிறாங்க. நாராயணன் சார் வந்து அவரோட மகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி சிஏ ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னுடைய சிறிய மகன் சிஏ தான். அது எவ்வளோ ஈஸி அப்படின்னு அவர் புரிய வச்சிருக்காரு. என்ன காரணம்னா, ஈஸி கிடையாது, அதுக்கான உழைப்பை கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை போகணுன்னா 4 மணி நேரம் எடுத்து தான், கடலூர் போகணுன்னா 1 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ அதுக்கான சிஏங்கிறது மிகப்பெரிய படிப்பு. பல அக்கௌண்ட்ஸை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கான படிப்பு. ஐஏஎஸ் மாதிரி அது ஒரு படிப்பு. அதுக்கான எஃபர்ட் நம்ம போட வேண்டிய அவசியம் இருக்கும். நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன டிகிரி முடிக்கிற மாதிரிலாம் முடிக்க முடியாது. அது கண்டிப்பாக உங்கள் மகள் முடியும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த தளத்தில் சொல்லிக்கொண்டு நாராயண் சார் மகளுக்கு திருப்பி ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்று செஷனில் கடைசி வரை இணைந்து அவர்களோட ஃபீட்பேக்கை கொடுத்து சென்ற அனைவருக்கும் மற்றும் இணைந்தவர்கள் அனைவருக்கும், சூழ்நிலை காரணமாக இணைய முடியாதவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுவோம். நாளை மீண்டும் ஒரு ஆளுமையுடன் இதே தலைப்பில் அருமையான உரைக்காக காத்திருப்போம். நன்றி. நெய்வேலி ரமேஷ்.